வாங்க நண்பர்களே, நைட் 2 மணிக்கே ஒய்ஃப் மேக்கப் போறதுக்கு போயிட்டாங்க. மகனை நான் தான் பாத்துக்கிறேன். ஸோ காலையில தாய்ப்பாலுக்கு பதிலாக செர்லாக்கை கிண்டி எடுத்துக்கிட்டேன். எங்க வீட்டு பக்கத்துல தான் ஒரு பால் காய்ப்பு வீடு. ஸோ அவங்களுக்கு சாரி கட்டி ஹேர் ஸ்டைல் பண்ணி ஒரு பேசிக் மேக்கப் பண்ண போயிருக்காங்க. முத்து முழிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு பிரட்டி விளையாட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பசிக்கு ஒன்று செர்லாக் ஆல்ரெடி கிண்டி வச்சிருந்தேன், அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வேற ஏதாச்சும் கொடுத்துருந்தா கண்டிப்பா கொஞ்சமாச்சும் அடம் பிடிச்சிருப்பான். செர்லாக் எப்பயுமே கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிட்டுருவான். நைட் 2 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு ஓம கொண்டு வைப்பாங்க போல. ஸோ சாரி கட்டி ஹேர் மட்டும் ரெடி பண்ணி விட்டு திருப்பி வந்துட்டாங்க. அப்புறம் திருப்பி 6:30க்கு போயிட்டு ஹோமகொண்டெல்லாம் வளர்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன அந்த ஹீட்டில் மேக்கப்லாம் கலையும்ல, ஹோமகொண்டெல்லாம் வளர்த்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஃபேஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு போனால் அந்த 1.5 மணி நேரம் கேப்புக்குள்ளே எம்ஜே கொஞ்சம் ஃபீடும் பண்ணியிருந்தாங்க. அதனால பிரச்சனை இல்லை. நானும் நம்ம ஆளுக்கு செர்லாக்கை கொடுத்து வயிற்ற நரைச்சிட்டு கொஞ்ச நேரம் கொடுத்த செர்லாக் இறங்குற வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியையும் கொடுத்துட்டேன். சரி அம்மா இல்லைன்றதை கண்டுபிடிச்சி அடம் பிடிச்சி அழுதக்கூடாது, ட்ரெஸ்ஸை மாற்றி எங்கேயாவது வெளியே கூட்டு போகணும்னு தோணுச்சு. அலமாரியை திறந்து ஐயாவுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சட்டை ஒரு ஜட்டியை போட்டு பக்காவாக கிளம்பிட்டு அவங்க மேக்கப் பண்ண போயிருக்கிறது நாங்கள் ரெண்டுக்கு இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அந்த ஏரியாவை சுற்றியே திருப்பி ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்தோம். ஓகே ரவுண்ட் அடிச்சது போதுன்னு வீட்டுக்கு கூட்டு வந்து நல்லா தண்ணியை கொடுத்தேன். அப்போ ஒய்ஃப்ட்டு வந்து வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. ரைட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே எம்ஜே தூக்கிட்டு நடந்தே வந்துட்டேன். மேடமும் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் ட்ராலியில பேக் பண்ணி கரெக்டாக கீழே இறங்கி வந்துட்டாங்க. அப்புறம் என்ன நண்பர்களே, காணொலியை முடிச்சிட வேண்டியதானே. நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே. உங்களுக்கும் யாருக்காச்சும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேக்கப் பண்ணணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க.